திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. not doing evil. திருக்குறள் 311 320. திருக்குறள் 311 சிறப்பெனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். முன்னுரை மனிதன் வாழ்வில் உயர்வதற்கும் பெருமை அடைவதற்கும் செல்வத்தை தேடுகிறான். ஆனால் உலகிலேயே மிகச்சிறந்த பெரும் செல்வமும் அதனால் வரும் சிறப்பும் கிடைப்பதாக இருந்தாலும் அதற்காக ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது என்னும் தூய மனிதர்களின் கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது. தமிழ் சுருக்கம். வான்புகள் மற்றும் சிறப்புகளை தரக்கூடிய பெருஞ்செல்வமே கிடைப்பதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமற்ற தூயோரின் கொள்கையாகும். English summary. Even if one were to gain immense wealth that brings great glory, it is the unshakable principle of the pure-hearted never to cause harm to others. விரிவான பகுப்பாய்வு. சிறப்பெனும் செல்வம். சிறப்பு என்பது இங்கே உலகப் புகழையும் மறுமை பயனையும் குறிக்கும். ஈனும் என்றால் தரும் அல்லது பிரசவிக்கும் என்று பொருள். இன்னா செய்யாமை. இன்னா என்றால் துன்பம் அல்லது தீமை. பிறருக்கு துன்பம் தராதிருத்தல். மாசற்றார்கோள். மாசு என்றால் குற்றம் அல்லது அழுக்கு, மன அழுக்கு. அற்றார் என்றால் நீங்கியவர். கோள் என்றால் கோட்பாடு அல்லது கொள்கை. இலக்கண நயம். சிறப்பேனும் என்பதில் உள்ள ஈனும் என்னும் பெயரெச்சம் செல்வத்திற்கு அடைமொழியாக வந்துள்ளது. மாசற்றார் என்னும் குறிப்பு வினையாளனையும் பெயர் தூய்மையான மனமுடையோரை குறிக்கிறது. கருத்து மையக்கருத்து. எவ்வளவு பெரிய ஆதாயம் அல்லது உலகப் புகழே கிடைத்தாலும் பிறருக்கு தீமை செய்யாமல் வாழும் அறநெறியே முதன்மையானது. விளக்கம். வாழ்வில் முன்னேற வேண்டும், பெரிய ஆளாக வரவேண்டும் என்ற நோக்கத்தில் பலர் பிறரை மிதித்து துரோகம் செய்து செல்வத்தை சேர்க்கிறார்கள். வள்ளுவர் சொல்கிறார், அப்படி சேர்க்கப்படும் செல்வம் உங்களுக்கு பல சிறப்புகளை தந்தாலும் சரி, அது பாவப்பட்ட செல்வம். குற்றமற்ற தூய சிந்தனை உடையவர்கள் எனக்கு அந்த பெரிய செல்வமே வேண்டாம், ஆனால் நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். தத்துவ பகுப்பாய்வு. நோக்கம் வழிமுறையை நியாயப்படுத்தாது. தி எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்துகிறது. நாம் அடையும் இலக்கு எவ்வளவு புனிதமானதாக இருந்தாலும் அதை அடையும் வழிமுறையும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தீமையின் மூலம் பெறப்படும் நன்மை நன்மையாக கருதப்படாது. திருக்குறள் 312 கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள். முன்னுரை நம்மீது கோபம் கொண்டு நமக்கு திட்டமிட்டு பெரிய தீமைகளை ஒருவர் செய்யும்போது மனித இயல்பாக நமக்கும் கோபமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் வரும். அந்தச் சூழலில் ஒரு மாசற்ற மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். ஒருவர் தன்மீது கடும் கோபம் கொண்டு தீமை செய்த போதிலும் அவருக்கு திரும்ப தீமை செய்யாமல் இருப்பதே குற்றமற்ற மேன்மக்களின் கொள்கையாகும். English summary. Even when someone harms a person out of intense anger and hatred, it is the principle of the pure-hearted not to retaliate with harm. விரிவான பகுப்பாய்வு. கருத்து. சினந்து அல்லது மனக்கசப்பு கொண்டு மனம் கருத்து. செய்தவ கண்ணும் செய்தவிடத்தும் அல்லது செய்த காலத்திலும் மறுத்தின்னா. மறுத்து என்றால் திரும்ப அல்லது பிரதிபலனாக. திரும்ப தீமை செய்யாமை. மாசற்றார்கோள். முந்தைய குறளைப் போலவே குற்றமில்லாத சான்றோரின் கோட்பாடு. கருத்து மையக்கருத்து. பழிக்கு பழி வாங்காமை மற்றும் சினத்தை சினத்தால் வெல்லாமை. விளக்கம். நம்மிடம் தவறு இல்லாவிட்டாலும் சிலர் பொறாமையாலோ அல்லது அறியாமையாலோ நம்மீது கோபப்பட்டு நமக்கு துன்பம் விளைவிக்கலாம். உடனே நாமும் அதே வேகத்தில் அவர்களுக்கு திரும்ப கெடுதல் செய்ய நினைப்பது சாதாரண மனித இயல்பு. ஆனால் ஆன்ம தூய்மை அடைந்த ஞானிகள் அல்லது சான்றோர்கள் தனக்கு துன்பம் தந்தவனுக்கும் திரும்பத் துன்பம் தரமாட்டார்கள். தீமையை தீமையால் அழிக்க முடியாது, நன்மையால் மட்டுமே அழிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள். தத்துவ பகுப்பாய்வு. பழிவாங்குதல் என்பது ஒரு நச்சுவட்டம், விஷஸ் சைக்கிள். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்ணுக்குக் கண் என்பது உலகையே குருடாக்கிவிடும் என்ற காந்திய சிந்தனைக்கு முன்னோடி. எதிரியின் அறியாமையை தன் அறத்தால் வெல்வதே மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவம். திருக்குறள் 313 செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும். முன்னுரை
காரணமே இல்லாமல் நமக்கு ஒருவர் தீமை செய்யும்போது நாம் ஏன் பழிவாங்கக்கூடாது? பழிவாங்கினால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு அதனால் ஏற்படும் பேராபத்தை எச்சரிக்கும் விதமாக அமைகிறது தமிழ் சுருக்கம். தான் ஒரு தீமையும் செய்யாதிருக்க. தன்மீது கோபம் கொண்டு துன்பம் செய்தவர்க்கும் திரும்பத் தீமை செய்தால் அது நீங்காத பெருந்துன்பத்தை நமக்கே தரும். இங்கிலீஷ் சம்மரி. If a person retaliates and harms someone who attacked them without any provocation, it will ultimately bring inescapable and immense misery back to themselves. விரிவான பகுப்பாய்வு செய்யாமல் தான் எவ்வித தவறும் செய்யாத நிலையில் செற்றார்க்கும் பகை கொண்டவர்க்கும் அல்லது சினந்தவர்க்கும் உய்யா விழுமம். உய்யா என்றால் தப்ப முடியாத அல்லது தப்பிக்க இயலாத. விழுமம் என்றால் துன்பம் அல்லது வேதனை தரும், கொடுக்கும், வினைமுற்று. கருத்து மையக் கருத்து. பழிவாங்கும் செயல் எதிரியை விட அதை செய்பவனுக்கே மீள முடியாத பெரும் அழியாத துன்பத்தைக் கொடுக்கும். விளக்கம். நான் அவனுக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை, ஆனால் அவன் எனக்கு கெடுதல் செய்துவிட்டான், அதனால் நான் அவனை பழிவாங்குவேன் என்று நாம் கிளம்பினால் அந்த பழிவாங்கும் செயல் தற்காலிகமாக நமக்கு ஒரு திருப்தியை தரலாம். ஆனால் அதன் விளைவாக வரும் எதிர்வினைகள் ரீபர்காஷன்ஸ் நம்மை மீள முடியாத துயரப் பள்ளத்தில் தள்ளிவிடும். சட்டம், மன உளைச்சல், புதிய பகைகள் என துன்பங்கள் நம்மைச் சூழ்ந்து கொள்ளும். தத்துவ பகுப்பாய்வு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்னும் கர்ம விதியின் அடிப்படையில் இது அமைகிறது. நாம் பிறருக்குச் செய்யும் தீமை எந்த வடிவத்திலாவது நம்மையே வந்தடையும். எனவே நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளவே பகைவனுக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற சுயபாதுகாப்பு தத்துவமும் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 314. இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயச் செய்துவிடல். முன்னுரை. திருக்குறளிலேயே மிகவும் புகழ்பெற்ற உலகளாவிய அறநெறியை எடுத்துரைக்கும் திருக்குறள் இது. நமக்கு தீமை செய்தவனை தண்டிக்கவே கூடாது என்றால் அவனை எப்படி திருத்துவது? அவனுக்கு நாம் கொடுக்கும் ஆகச் சிறந்த தண்டனை எது என்பதை வள்ளுவர் இதில் விவரிக்கிறார். தமிழ் சுருக்கம். நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகளைச் செய்து அந்த நன்மைகளையும் மறந்துவிடுதலாகும். English summary. The best way to punish those who have harmed you is to make them feel ashamed by doing them good in return, and then to forget both the harm and the good. விரிவான பகுப்பாய்வு. ஒருத்தல், தண்டித்தல் அல்லது அடக்குதல். அவர் நாண, அவர் வெட்கப்படும்படியாக, மனசாட்சி உறுத்தும்படியாக. நன்னயம், நல்ல உதவிகள் அல்லது நன்மைகள் செய்துவிடல், செய்துவிட்டு அதை பெருமையாக காட்டிக்கொள்ளாமல் விட்டுவிடுவது, மறந்துவிடுவது. கருத்து மையக் கருத்து. தீமை செய்தவனை தண்டிக்கும் உன்னதமான வழி அவனுக்கு நன்மை செய்வதன் மூலம் அவரது மனசாட்சியை விழிக்கச் செய்வதே ஆகும். விளக்கம். நம்மை பகைத்து நமக்கு தீமை செய்த ஒருவன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்படும்போது நாமும் அவனுக்கு துரோகம் செய்யாமல் ஓடிப்போய் அவனுக்கு உதவ வேண்டும். அந்த நன்மையை பார்த்தவுடன் ஐயோ, நாம் இவ்வளவு கெடுதல் செய்தும் இவன் நமக்கு உதவுகிறானே என்று அவன் உள்ளம் நாணமடையும், வெட்கப்படும். அந்த மனசாட்சியின் உறுத்தலே அவனுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த தண்டனை. அது அவனை நிரந்தரமாக மாற்றும். தத்துவ பகுப்பாய்வு. எதிரியை உடலளவில் அழிப்பது வீரமல்ல, அவனுள் இருக்கும் பகைமை என்ற குணத்தை அழிப்பதே உண்மையான வீரம். தீக்குத் தீமை செய்வதால் பகை வளருமே தவிர அழியாது. நன்மையால் மட்டுமே தீமையை உருமாற்ற முடியும் என்ற உளவியல் மற்றும் ஆன்மீக மாற்றத்திற்கான உன்னத தத்துவம் இது. திருக்குறள் 315. அறிவினான் ஆகுவ துண்டோ பிறிதின்னோய் தன்னோய் போல் போற்றாக் கடை. முன்னுரை. மனிதன் ஐந்தறிவிலிருந்து 6வது அறிவான பகுத்தறிவை பெற்றுள்ளான். படித்து பெரிய மேதையாக ஆவதால் என்ன பயன்? உண்மையான அறிவு என்றால் என்ன என்பதை பகுத்துப் பார்க்கிறது. தமிழ் சுருக்கம். மற்ற உயிர்களின் துன்பத்தை தன் சொந்தத் துன்பத்தைப் போல கருதி அதை காக்காவிட்டால் ஒருவன் பெற்றுள்ள பகுத்தறிவினால் என்ன பயன் இருக்கிறது? ஒரு பயனும் இல்லை. English summary. What is the use of one's intellect if one does not internalize and protect other living beings' pain as if it were their own? விரிவான பகுப்பாய்வு. அறிவினான் ஆகுவது உண்டோ? பகுத்தறிவினால் உண்டாகும் பயன் ஏதேனும் உண்டோ? வினா வடிவில் இல்லை என்ற பொருளைத் தருகிறது. பிறிதின் நோய். மற்றுயிர்களின் துன்பம் வலி. தன்னோய் போல், தன் சொந்த துன்பத்தைப் போல. போற்றாக்கடை, போற்றிப் பாதுகாக்காத விடத்து, கருணை காட்டாத விடத்து. கருத்து மையக் கருத்து.
உண்மையான அறிவு என்பது சக உயிர்களிடத்தில் காட்டும் அனுபூதி, எம்பதி அல்லது இரக்க உணர்வே ஆகும். விளக்கம்: ஒருவன் பல பட்டங்கள் பெற்றிருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம். ஆனால் தன் கண்முன்னால் ஒரு மனிதனோ அல்லது ஒரு விலங்கோ படும் துயரத்தை பார்த்து அவன் மனம் உருகவில்லை என்றால், அந்த துன்பத்தை தீர்க்க முயலவில்லை என்றால், அவருடைய படிப்பும் அறிவும் சாம்பலில் கொட்டு எண்ணெய் போன்றது. பிறர் வலியை தன் வலியாக உணரும் மென்மையான இதயமே அறிவின் உச்சம். தத்துவ பகுப்பாய்வு இது ஒப்பரவு மற்றும் எம்பதி எனப்படும் தத்துவமாகும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்றே என்ற அத்வைத அல்லது பிரபஞ்ச ஒருமைப்பாட்டு தத்துவத்தின் வெளிப்பாடு இது. பிற உயிரின் வலியை தன் வலியாக உணரும்போதே மனிதன் மிருக நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்கிறான். திருக்குறள் 316 இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன்கண் செயல். முன்னுரை: அறநெறிகள் பல இருந்தாலும் எதைச் செய்ய வேண்டும், எதைச் செய்யக்கூடாது என்பதற்கு நம் மனசாட்சியே ஒரு சிறந்த வழிகாட்டி. நமக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை எப்படி பிறரிடம் கையாள வேண்டும் என்று ஒரு எளிய விதியை தருகிறது. தமிழ் சுருக்கம்: தனக்கு துன்பத்தை தருகிறது என்று தன் அனுபவத்தால் உணர்ந்த செயல்களை ஒருவன் மற்றவர்களுக்குச் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். English summary: a person should strictly avoid doing those actions to others which they themselves have experienced and known to be painful and harmful. விரிவான பகுப்பாய்வு: இன்னா எனத்தான் உணர்ந்தவை, இவை எனக்கு துன்பம் தருபவை என்று தன் சொந்த வாழ்வில் அனுபவித்து அறிந்தவற்றை துன்னாமை வேண்டும், செய்யாமல் பொருந்தி வாழ வேண்டும், தவிர்க்க வேண்டும். பிறன்கண் செயல்: பிறரிடத்தில் அந்தச் செயல்களை செய்தல். கருத்து மையக் கருத்து: உனக்கு எதை பிறர் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீயும் பிறருக்குச் செய்யாதே. த கோல்டன் ரூல். விளக்கம்: யாராவது நம்மை திட்டினாலோ ஏமாற்றினாலோ நமக்கு விரோதம் செய்தாலோ நமக்கு வலிக்கிறது, அழுகை வருகிறது, கோபம் வருகிறது. அந்த வலி எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும் அல்லவா? அப்படி நாம் உணர்ந்த அந்த துன்பங்களை நாமே போய் இன்னொரு மனிதனுக்கோ அல்லது உயிரியக்கூடாது. எனக்கு வலிக்கிறது என்றால் அவனுக்கும் வலிக்கும் என்ற எளிய சுயசிந்தனையே இக்குறளின் வாழ்வியல் நெறி. தத்துவ பகுப்பாய்வு இதனை உலகளாவிய தத்துவ ஞானத்தில் பொன்னான விதி, த கோல்டன் ரூல் என்பார்கள். காண்ட், இம்மானுவேல் காண்ட் என்ற தத்துவஞானியின் கேட்டகோரிக்கல் இம்பெரிவ் கோட்பாட்டுடன் இது ஒப்பிடத்தக்கது. நாம் செய்யும் செயல் ஒட்டுமொத்த உலகிற்கும் பொதுவான விதியாக மாறினால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்துச் செயல்பட வேண்டும் என்ற தத்துவம் இதில் உள்ளது. திருக்குறள் 317 எனைத்தானும் எஃகான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாணாசை யாமை தலை. முன்னுரை: துன்பம் செய்யாமை என்பது ஏதோ சில நேரங்களில் மட்டும் கடைப்பிடிக்கும் விதியல்ல, அது எந்த அளவிற்கு ஆழமாக, யாரிடம், எப்போது கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்ற எல்லையை வரையறுக்கிறது. தமிழ் சுருக்கம்: எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலாயினும் யாருக்குமே தன் மனதால் கூட தீமையான செயல்களைச் செய்யாமல் நினைப்பதே எல்லாவற்றிலும் தலைசிறந்த அறமாகும். English summary: the highest virtue of all is to never cause even the slightest harm, at any time, to any being, even in one's innermost thoughts. விரிவான பகுப்பாய்வு: எனைத்தானும் எவ்வளவு சிறிய அளவாக இருந்தாலும் சரி, அளவால் சிறியது, எஃகான்றும் எக்காலத்திலும், இறந்த, நிகழ், எதிர்காலம் அல்லது இரவு, பகல் எந்நேரமும், யார்க்கும், நண்பன், எதிரி, மனிதன், விலங்கு என எவராக இருந்தாலும், மனத்தானாம் மானா செய்யாமை. மானா என்றால் பெருமையற்ற அல்லது தீய செயல்கள். மனதால் கூட அத்தீமைகளை நினைக்காமல் இருப்பது. தலை முதன்மையானது அல்லது மிக உயர்ந்தது. கருத்து மையக் கருத்து: மனம், வாக்கு, காயம், செயல் மூன்றிலும் எவ்வித தீமை எண்ணமும் இல்லாமல் வாழ்வதே அறங்களின் உச்சம். விளக்கம்: நம்மில் பலர் வெளியில் நல்லவர்களாக காட்டிக்கொள்வோம். கைகளால் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டோம். ஆனால் மனதில் இவன் நாசமாய்ப் போகட்டும் என்று நினைப்போம். வள்ளுவர் சொல்கிறார், அது போதாது. செயலில் மட்டுமல்ல, மிகச்சிறிய அளவில் கூட, எப்போதுமே, யாருக்குமே உன்னுடைய மனதால் கூட கெட்டதை நினைக்காமல் இருப்பதுதான் ஆகச்சிறந்த ஒழுக்கம். தத்துவ பகுப்பாய்வு இது சமண மற்றும் பௌத்த மதங்கள் வலியுறுத்தும் அஹிம்சை, அஹிம்சா தத்துவத்தின் உச்சவடிவம். அஹிம்சை என்பது வெறும் உடல் சார்ந்து வன்முறை அற்ற நிலை மட்டுமல்ல, அது சிந்தனை அளவிலும் தூய்மையாக இருக்கின்றும். மென்டல் அஹிம்சா,
என்ற அகத்தூய்மை தத்துவத்தை பேசுகிறது. திருக்குறள் 318 தன்னுயிர் தக்கு எண்ணாமை தானறிவான் என்கொலோ மன்னுயிர்க்கு இன்னா செயல். முன்னுரை தன்னுடைய உயிருக்கு துன்பம் வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கும் ஒரு மனிதன் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய துணிவது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை சாடுகிறது. தமிழ் சுருக்கம் தன் உயிருக்கு துன்பம் தருபவை எவை என்று தெளிவாக தெரிந்த ஒருவன் உலகத்தில் நிலை பெற்றிருக்கும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய முற்படுவது ஏன்? அதன் காரணம் என்ன? அது அறியாமையே. English summary: when a person clearly knows from personal experience how agonizing pain is to their own life, why do they still cause pain to other living beings? விரிவான பகுப்பாய்வு தன்னுயிர் தக்கு எண்ணாமை தன் உயிருக்கு துன்பம் தரும் செயல்கள் இவை என்று தானறிவான் தான் நன்றாக அறிந்திருந்தும் என்கொலோ என்ன காரணத்தினாலோ? வியப்பு மற்றும் கண்டனக் குறிப்பு மன்னுயிர் உலகத்தில் நிலைபெற்று வாழும் பிற உயிர்கள். இன்னா செயல் துன்பம் செய்தல். கருத்து மையக்கருத்து சுயநலமும் பிற உயிர்களை தன்னைப் போல் கருதாத அறியாமையுமே தீமை செய்வதற்கு காரணம். விளக்கம் நம் உடம்பில் ஒரு சின்ன ஊசி குத்தினால் கூட நாம் துடித்துப் போகிறோம். நம் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவோ பாடுபடுகிறோம். வலி என்றால் என்னவென்று நமக்குத் தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் நாம் எப்படி இன்னொரு உயிருக்கு வலியையோ மரணத்தையோ கொடுக்க முடிகிறது? அவ்வளவு பெரிய பகுத்தறிவற்ற செயல் என்று வள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார்கள். தத்துவ பகுப்பாய்வு தர்க்கரீதியான முரண்பாட்டை லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சி சுட்டிக்காட்டுகிறது. தான் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. தன்னை பிரபஞ்சத்தின் மையமாக கருதும் அகந்தையை ஈகோ உடைத்து அனைத்து உயிர்களையும் சமமாக காணும் சமத்துவ தத்துவத்தை இது போதிக்கிறது. திருக்குறள் 319 பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்குயின்னா பிற்பகல் தாமே வரும். முன்னுரை நாம் செய்யும் செயல்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்காவிட்டாலும் அவை நிச்சயம் நம்மை தேடி வரும் என்ற பிரபஞ்ச விதியை அல்லது கர்ம விதியை மிக அழகாக எளிய கால கணக்கீட்டின் மூலம் விளக்குகிறது. தமிழ் சுருக்கம் ஒருவன் பிறருக்கு துன்பத்தைக் காலையின் முற்பகுதியில் செய்தால் அவனுக்குரிய துன்பம் அவன் தேடி மதியத்திற்குப் பின் தானாகவே வந்து சேரும். English summary: if a person causes harm to others in the forenoon, the consequences of that harm will inevitably return to trouble them in the afternoon. விரிவான பகுப்பாய்வு முற்பகல் காலையின் முதல் பகுதி. இங்கே வாழ்வியல் முற்பகுதி அல்லது முந்தைய காலம் என்றும் பொருள் கொள்ளலாம். பிற்பகல் நாளின் பிற்பகுதி மதியத்திற்கு மேல் அல்லது வாழ்வியல் பிந்தைய காலம் எதிர்காலம். தாமே வரும் நாம் தேடிப் போக வேண்டியதில்லை. அந்த வினையின் பயன் நம்மை தானாகவே வந்தடையும். கருத்து மையக்கருத்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். கர்ம வினையின் பலன் தப்பாமல் உடனடியாகவோ அல்லது தகுந்த காலத்திலோ திரும்ப வரும். விளக்கம் இன்று காலையில் நாம் ஒருவருக்கு தீமை செய்தால் நாம் தப்பித்துவிட்டோம் என்று நினைக்கக்கூடாது. அன்று மாலையே அல்லது நம் வாழ்வியல் அடுத்த கட்டத்திலேயே நாம் செய்த தீமையின் பலன் நம்மை தாக்கும். நாம் எதை உலகிற்கு தருகிறோமோ அதையே உலகம் நமக்கு திருப்பித் தரும். தீமைமை செய்தால் தீமையே விளையும் என்பது இயற்கையின் மாறாத நீதி. தத்துவ பகுப்பாய்வு இது காரண காரிய விதி லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் மற்றும் கர்ம வினை தத்துவம் கர்மா பூமி தியோரி ஆஃப் கர்மா ஆகும். அறிவியல் பூர்வமாக நியூட்டனின் 3வது விதியான ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் அப்போசிட் ரியாக்ஷன் என்பதன் வாழ்வியல் வடிவம். திருக்குறள் 320 நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர். முன்னுரை இன்னா செய்யாமை என்ற இந்த அதிகாரத்தின் இறுதித் திருக்குறள் இது. மனிதன் தன் வாழ்வில் நோயற்ற துன்பமற்ற அமைதியான வாழ்வை வாழ விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தொகுப்பாக விவரிக்கிறது. தமிழ் சுருக்கம் உலகில் வரும் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் பிறருக்கு துன்பம் செய்தவர்களையே சென்றடையும். எனவே தன் வாழ்வில் துன்பமே வரக்கூடாது என்று விரும்புபவர்கள் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். English summary: all miseries and sufferings settle upon those who have caused suffering to others. Therefore, those who desire a life free from pain will never harm anyone. விரிவான பகுப்பாய்வு நோயெல்லாம் துன்பங்கள் பிணிகள் மன உளைச்சல்கள் அனைத்தும். இங்கு நோய் என்பது உடல் நோய் மற்றும் வாழ்க்கை துன்பங்கள் இரண்டையும் குறிக்கும். நோய் செய்தார் மேலவாம்
துன்பங்களை பிறருக்கு விளைவித்தவர்களிடமே போய் தங்கும். நோயின்மை வேண்டுபவர், தங்களுக்கு எந்தத் துன்பமும் நோயும் வரக்கூடாது என்று விரும்புபவர்கள். கருத்து மையக் கருத்து: துன்பமற்ற, ஆரோக்கியமான, நிம்மதியான வாழ்விற்கு பிறருக்கு தீமை செய்யாதிருப்பதே ஒரே வழி. விளக்கம்: நம் வாழ்வில் நமக்கு வரும் கஷ்டங்கள், நோய்கள், மன அமைதியின்மை ஆகியவற்றுக்கு காரணம் யாரோ என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார், நாம் எப்போதோ யாருக்கோ செய்த தீமைகளின் வடிவம்தான் இன்று நமக்கு வரும் துன்பங்கள். எனவே உனக்கு வாழ்வில் நிம்மதியும் ஆரோக்கியமும் வேண்டும், துன்பமே வரக்கூடாது என்று நீ நினைத்தால் இன்று முதல் யாருக்கும் எந்தத் தீமையும் செய்யாமல் வாழத் தொடங்கு. தத்துவ பகுப்பாய்வு. பிரபஞ்ச பிரதிபலிப்பு தத்துவத்தை யூனிவர்சல் ரிஃப்ளெக்ஷன் பேசுகிறது. நாம் பிறருக்குக் கொடுக்கும் துன்பம் ஒரு காந்தம் போல திரும்ப நம்மையே இழுக்கும். மற்றும் சுய அமைதி, இன்னர் பீஸ் என்பது வெளியில் இல்லை. அது நாம் பிற உயிர்களிடம் காட்டும் கருணையிலும் அஹிம்சையிலுமே அடங்கியுள்ளது என்ற உன்னத தத்துவத்தோடு இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. திருக்குறள், உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு, காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 32. இன்னா செய்யாமை,